எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேங்க. விநாயகர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் பார்த்து விநாயகர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அவருக்கு வீட்டுக்கு முன்னால் வச்சு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு வீட்டுக்குள்ளார நான் எடுத்துகிட்டு போனேன். வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போகும்போது அவரை வந்து ஒரு பித்தளை தாம்பலத்தில் வச்சு வெத்தலை, பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம், ₹1 காயின். இப்போ பழம் வந்து நமக்கு என்ன பழம் இருக்கோ அது வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் ஆப்பிள் பழம் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கிறேன். வச்சு எடுத்துகிட்டு போய் அவரை வந்து ஒரு மணப்பலகை போட்டு அதில் அமர்த்திட்டாங்க. விநாயகர் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ஜம்முன்னு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வழிபாடு வந்து நைட்டு 8:30 மணிக்கு தான் நான் வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு பூ வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணினேன். பாருங்கள், முன்னால் நான் இந்த மாதிரி தான் கோலம் சிம்பிளாக எளிமையாக தான் போட்டிருக்கிறேன். இது வந்து வெள்ளிக்கிழமை நைட் நான் பண்ணின வழிபாடு. சனிக்கிழமை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, அப்புறம் உப்பு இல்லாமல் சப்பையாக கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல் வந்து சப்பையாக தாளிக்காமல் வெறும் இதாக எடுத்து வச்சேன். நான் சாமிக்கு அப்படி தான் வைக்கணும், வேறு எதுவும் போடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் ஜிலேபி கடையில் வாங்கினது, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அவல் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஆப்பிள் பழம் இருந்தது, அதை வச்சுருக்கிறேன். தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க. அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணினேன் அப்படின்னா, விநாயகர் அவர்கள் போட்டு விட்டேன், ஆடியோவில் போட்டுட்டு அதில் வந்து அருகம்புல் அர்ச்சனை, அவருக்கு வந்து மலரில் வந்து மல்லிகைப்பூ, மணமுள்ள மல்லிகைப்பூ ஒரு மாலையும், அப்புறம் எருக்கம்பூ மாலையும் ஒன்று போட்டுட்டு, அப்புறம் அந்த அரளிப்பூ, அரளி இலை, வில்வ இலை, தாமரைப்பூ இதெல்லாம் போட்டு நான் வந்து அர்ச்சனை பண்ணினேங்க. இதெல்லாமே போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணணும். அவருக்கு பிடித்தமானதுலேயே ரொம்ப 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 விசேஷமானது பார்த்தீங்கன்னா, அருகம்புல்லும் வந்து எருக்கம் பூவும் தான் ரொம்ப அவருக்கு விசேஷமாக வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த 2மே எனக்கு கிடச்சிது. அப்புறம் மற்றதெல்லாமே இருந்த பூ, அந்த செவந்தி பூ, ரோஜா பூ இதெல்லாம் வச்சு இருந்த பூவெல்லாம் வச்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன். அப்புறம் 5 கரத்தினை அந்த பாடல் நாங்களே பாடிக்கிட்டோம். தெரிஞ்ச பாட்டில் நாங்களே பாடிக்கிட்டோம். தெரியாத படிக்க முடியல அப்படிங்கிற பாட்டை வந்து ஆடியோவில் போட்டு நாங்கள் கேட்டு அர்ச்சனை பண்ணிட்டோம். இந்த மாதிரி தாங்க நான் வழிபாடு பண்ணினேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.